ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் இப்போ இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து வரலட்சுமி நோன்பு வீட்டில் கும்பிட்டுருக்கேன். அதில் எப்படிலாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அது மாதிரி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, என்னைய மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ரெகுலராக பண்ணுறவங்க வந்து நான் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறோன்னா என்னை பார்த்து ஏதாவது ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அது மாதிரி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ ஜடெல்லாம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதெல்லாமே நானே தாங்க ப்ரிப்பேர் பண்ணேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோலேயே போட்டுப்பேன் வரலட்சுமி நோம்புக்கான திங்ஸ்லாம் வாங்கினதை பற்றி. அது எல்லாமே வாங்கினது அப்படின்னா கோயில் போய் இது பண்ணலாம், அந்த மீனாட்சி கோயில் வாங்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுலேயே நான் சொல்லியிருப்பேன். சொன்னதில் மீனாட்சி கோயில் போனதில் எனக்கு ஜடை எல்லாமே 100 அபோவ் தான் இருந்துச்சு. இதுனா நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பூலாம் எனக்கு வந்து ஜடையில் ஃபுல்லாக சுற்றணும்னு ஆசை. அப்படி தான் நான் அலங்காரமே நான் பண்ணியிருக்கேன். மணி தான் அலங்காரம் எல்லாமே நானே தான் ஒன்று பார்த்து பண்ணேன். எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். அது பார்த்தாதுன்னு பசங்களும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. தம்பிலாம் ஸ்கூல் விட்டு வந்துட்டு நான் முதல் நாள் சொல்லியிருந்தேன், கதவெல்லாம் நீ தாண்டா துடைக்கணும், அம்மனால எல்லா வேலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லவும் அவன் எல்லா வேலையுமே அவனும் கொஞ்சம் வெளியெல்லாம் க்ளீன் பண்ணான். அதுக்கப்புறம் நான் முதல் நாள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, நானே தான் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். வரலாம் சுத்தமாக முடியல, அதனால் ஆட்டோ ஏறி வந்தாச்சு. இந்த காயின் இந்த தடவை ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளி காயின் வாங்கினேன். அது வந்து இன்னொரு நிரந்தர கலசத்தில் போட்டிருக்கேன். இந்த காயின் வந்து இப்போ வாங்கியிருக்கேன். இது வந்து புது ட்ரெண்டாக இப்போ வந்திருக்கான் இந்த வரலட்சுமி நோம்புக்காண்டி. லட்சுமி பணம் போட்டு, ஆனால் கிராம் வந்து 1 கிராம் தாங்க, அதுக்கு மேலே என்னால் வாங்க முடியல. 1 கிராம் தான். ஆனால் அதில் வந்து இந்த மணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேலே கண்ணாடி மாதிரி போட்டு உள்ளே நம்ம தண்ணிக்குள்ளே போட்டாலுமே அந்த காயின் ஒன்றும் ஆகாத மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ரேட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். அது மாதிரி இப்போ நான் போடுறது எல்லாத்துமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். அந்த திங்ஸ் உள்ளே போடுறதுக்கு எங்கள் அத்தை என்னன்னு சொன்னாங்க, அது எல்லாத்தையுமே ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நான் அப்படியே ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிட்டு, ஜாதிக்காய், மாசிக்காய், சோவி, அந்த அப்புறம் வந்து ஏலக்காய், அப்புறம் பச்சை கற்பூரம், ஜவ்வாது, என்ன பண்ணிட்டேன், எலுமிச்சம்பழம் வாங்கினேன், அதை கடையிலே வச்சுட்டு வந்துட்டேன். என்ன பண்ணனே தெரியலை. அதுக்கப்புறம் அதை மட்டும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 11 காயின், அப்புறம் அந்த வெள்ளி காயினையும் போட்டுட்டேன். இந்த இதை வந்து என் மயன் தான் வீடியோ எடுத்தான். நான் போட்டுகிட்டே இருந்தேன். அவன் ஒன்று ஒன்றா அம்மா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தான். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நாள் சாமியை அழைக்கிறதுக்காண்டி நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் சாமியை அழைச்சதுலேருந்து புனர் பூஜை பண்ணுற வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நான் போட்டிருக்கேன். இதில் நான் இப்போ வந்து சும்மா ஒரு டப்பா மேலே வச்சு இந்த தட்டு இன்றைக்கி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். தட்டு மேலே இந்த செம்பு வந்து ஆல்ரெடி நான் பெருமாளுக்கு வச்சு கும்பிட்டேன். அதனால் இந்த செம்பில் வந்து இப்போ அழைக்கிறதுக்கு, சாமியை உள்ள அழைக்கிறதுக்கு நம்ம இதிலே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதிலே வச்சு எல்லாத்தையுமே தேவையான எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு பன்னீர் இந்த தடவை வந்து பஞ்சகவிய பன்னீர் வாங்கி செம்ம வாடகை. உண்மையாலே நம்ம நார்மல் பன்னீரை விட அந்த பன்னீர் ரொம்ப நல்லது, பூஜைக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் அந்த பன்னீர் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த இதில் வச்சுட்டு இது மேலே வந்து மாயில வந்து அன்றைக்கி சாயந்தரமே நான் வந்து பக்கத்தில் இருந்துச்சு பிடுங்கிட்டு வந்துட்டேன். அந்த மாயிலையே வச்சுட்டு மாயில மேலே வச்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் 2 தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டு 2 கலசம் அன்றைக்கி வைக்க போகிறனால இந்த மந்தை எல்லா பொருளையும் உள்ளே போட்டதுமே நல்ல கம்மன்னு. ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம்னால எதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு பதட்டை வேறு, நான் ஒரு ஆளாக வேறு பண்ணுறேன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாகவும் இருந்துச்சு. அதனால் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஓரளவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை வச்சதுக்கப்புறம் செம்பில் எப்பயும் போல் ஒரு சில பேர் நூல் சுற்ற சொல்லுவாங்க. எனக்கு நூல் சுற்ற தெரியாது. ஆனால் நான் நிரந்தர கலசம் வந்து அது என்னன்னு சொன்னேன், அதில் நூல் சுற்றிருக்கும். இது வந்து நூல் சுற்றலை, சும்மா மட்டும் சந்தன குங்குமம் வச்சுட்டு அப்புறம் மாயில வச்சுட்டு மேலே வச்சாச்சு. இது தாங்க நம்ம அம்மா எம்பிட்டு அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்ச அளவு நான் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன். என்னடா டக்குன்னு போயிடுச்சுன்னு பார்க்காதீங்க, இனி ஃபுல்லாக அந்த அம்மாவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால தான். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உள்ள மனை ரெடி பண்ணிட்டேன் சாமி வந்து வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வெளியே வந்து சாமியை ஃபஸ்ட்டு அழைச்சி கரெக்டாக ரெடி பண்ணி வைக்கிறேன். கரண்ட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கரண்ட் வர 8 மணிக்கு மேலே தான் கரண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சாமியவே அழைச்சேன். 6 மணிக்கு மேலே கணக்கு இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு அழைச்சாச்சு. வெளியே அம்மா வச்சுட்டு நல்லா கற்பூரம், தீபதூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு மயனை பூவெல்லாம் இப்போ தம்பியும் பாப்பாவையும் பூ போட சொல்லிவிட்டு அப்புறம் பாப்பா தான் உள்ள வரையில் பூ சாமிக்கு போடவும் அப்புறம் இது இந்த வீடியோலாம் எங்கள் அத்தை தான் எடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லா இதுலேயுமே நானே வீடியோ எடுத்து நானே எல்லாமே பண்ணி போடுவேன். இந்த தடவை
எங்கள் அத்தை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு சாமியை உள்ள அழைச்சி சாமிக்கு நைட்டு வந்து இட்லி தான் வச்சுருந்தேன். இட்லி வாழைப்பழம் இதுகளை மட்டும் ஒரு கல்கண்டு இதில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மருதாணியெல்லாம் எங்கள் அத்தை நீ கோன் வாங்க வேணாம், வீட்டில் நிறையா இருக்குது. அவங்களாம் வீடெலாம் காமிச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி. நிறைய செடிகள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க மருதாணி வந்து பிடுங்கி கொடுத்து விட்டாங்க. அதை நைட்டு உட்காந்து பிடுங்கிட்டு இருந்தோம். என் பசங்களும் உட்காந்து பிடுங்கிட்டு இருந்தாங்க. அத்தை இருந்தாங்க, அப்புறம் ஆச்சி இருந்தாங்க. இந்த வேலையெல்லாம் பார்த்தாச்சு. அது மாதிரி சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஆச்சி இல்லைன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு வந்த சோறுக்கு நான் சொல்லிட்டேன், ஈவினிங்கே சொல்லிட்டேன், வியாழக்கிழமை ஆச்சி எனக்கு வலையில மட்டும் தனித்தனியாக எடுத்து கட்டி வச்சுருங்கன்னு சொல்லவும் அவங்க வந்து வலையில 4 வலையெல்லாம் எடுத்து கட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் நைட்டு உட்காந்து தட்டு ரெடி பண்ணேங்க. நைட்டு வந்து கிட்டத்தட்ட நான் படுக்கிறதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு முன்னாடி நான் மட்டும்தான் உள்ளே உட்காந்து ஒவ்வொரு தட்டில் வந்து நான் என்னென்ன வச்சேன்னா மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் தேங்காய், ப்ளவுஸு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து வளையல், இந்த சீப்பு, அப்புறம் காசு 11 ரூபா காசு, வெத்தலை பாக்கு, இதுதான் வச்சு நான் கொடுத்துருந்தேன். இதோ என்னால் முடிஞ்சது. அதுக்கப்புறம் முன்னாடி வீட்டில் குட்டி பாப்பா இருக்கனால அவங்களுக்கு வந்து வளையல் வாங்கி வச்சுருந்தேன். என்னோடய தங்கச்சிக்கும் வளையலும் தோடு வாங்கி வச்சுருந்தேன். இந்த மணி எடுத்து வச்சுட்டு மொத்தம் 11 தட்டு தான் இப்போதைக்கு வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு 2 மணிக்கு மேலே படுக்கலைன்னா காலையில் எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். அப்புறம் காலையில் அத்தை வந்து உசுப்பி விட்டாங்க 4 மணி போல். அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சிட்டு கோலம் போட்டாச்சு. இந்த கோலம் போடுறதுல ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து சைடில் அந்த கோடு எழுப்போம் பார்த்தீங்களா, அது வந்து 3 கோடு போடக்கூடாது. போட்டால் 4 கோடு போடணும். 2 கோடோட நிப்பாட்டக்கூடாது. எப்போயுமே 4 கோடு போடணும், இல்லைன்னா 2 கோடோட நிப்பாட்டணும். 3 கோடு போடக்கூடாது. சரிங்களா? இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு. அன்றைக்கி இப்படி தாங்க காலையில் ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை. நான் வந்து சாமி இந்த மாதிரி எல்லாத்தையுமே அலங்காரம் பண்ணுறதை நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அத்தை தான் ஃபுல் சமையல் அன்றைக்கி. நான் கேட்டேன், அத்தை நான் வந்து நீங்கள் அடுப்படி பக்கம் பார்த்துக்கிறீங்களா, இல்லை நான் இங்கே பார்த்துக்கவானே? அத்தை சொல்லிட்டாங்க, நீ இப்போ உள்ளே பார்த்துக்கோ, நான் இங்கே பார்த்துக்கிறேன். அவங்க இல்லைன்னா அன்றைக்கி நான் சாமியை கும்பிட்டுருக்க முடியாது. நான் வந்து சாமி கும்பிடலான்னு நினச்சதுக்கு முதல் காரணமே எங்கள் அத்தை தான். ஏன்னா அவங்க இருந்தனால தான் நான் சாமியே கும்பிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அவங்க இருக்க போய் தான் நான் இந்த முடிவே நான் எடுத்தேன். அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து சாமியை வேலையை ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து தட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டே வந்து நான் முக்கால்வாசி வேலையை முடிச்சுட்டேங்க. ஏன்னா சாமி 2 கலசம் ரெடி பண்ணுறதும் சரி, 2வது கலசம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கலசம் வந்து எப்படி இருக்குன்னா மண்பானையில் இருக்கும். ஏன் மண்பானையில் இருக்குன்னா, அந்த கலசம் எனக்கு ஆல்ரெடி நான் வந்து கோவில்லேருந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு வந்து கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணப்போ அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த கலசம் அது. அதில் தீர்த்தம் வச்சு தான் எனக்கு கொடுத்தாங்க. அந்த கலசத்தில் நான் இப்போ தான் ஒரு மாதம் இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் அரிசி நிரப்பி நான் வச்சுருந்தேன். ஆனால் வந்து வேறு எதுவுமே நான் வந்து மேலே தேங்காய் வைக்காமல் விளக்கு வச்சு போட்டிருந்தேன். இப்போ அதில் முகப்பு வச்சு நான் ஒரே தான் மாற்றிடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த கலசமுமே வச்சுருந்தேன். அதையும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு 2 கலசையுமே நைட்டே பக்காவாக ரெடி பண்ணி 2 பேரையுமே மனையில் வச்சுட்டு தான் நான் படுத்தேன். காலையில் இருந்துச்சாதான் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் காலைல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் அப்புறம் வந்து அத்தை கரெக்டாக நான் வந்து எப்பயும் போல் வீட்டில் இருக்க காமாட்சி விளக்கை பொருத்திட்டு இங்கிட்ட குத்து விளக்க அத்தையை தான் பொருத்த சொன்னேன். அத்தை பொருத்தி அந்த 5வது திரியை பொருத்துறாங்க. வீட்டுக்கு வந்து பக்கத்துலலாம் சொல்லியிருந்தேல, அவங்க எல்லாருமே அடியெடுத்து வச்சாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நான் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணலை, அப்போ தான் சாமி கும்பிடுவோன்னு விளக்கே நான் பொருத்தி வச்சுருந்தேன். பொருத்தி வச்ச சோறுக்கு உள்ளே வந்தோடனே அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுங்களா? என்னால் வார்த்தையால் விவரிக்க முடியலை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து அவங்கள அமுச்சு விட்டதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து பூஜையே நான் பண்ணேன். இது அதுக்கப்புறம் நடந்தது. அவங்க வந்தோடனே என்னால் வீடியோ அவ்வளோவா எடுக்க முடியல. அவங்க உள்ளே நுழைஞ்ச மணி தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு வந்து அத்தையை தான் மஞ்சள் குங்குமம் வச்சு விட சொன்னேன். நலங்கு வச்சு அத்தைக்கும் நலங்கு வச்சு விட்டுட்டு அவங்க கையிலையுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என் கையில் வந்து என் வீட்டுக்காரை சொல்லி கட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கையிலேருந்து நோன்பு கயிறை நான் அவங்களுக்கு கட்டி விட்டுட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் ஆச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் அந்த சுமங்கலிகள் வீட்டுக்கு வந்தாங்களா அவங்கக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த குட்டி பாப்பாவுக்கு வந்து வளையல் போட்டு விட்டு அவங்களுக்கு நல்ல பொட்டெல்லாம் வச்சு விட்டு அவங்க காலில் விழுந்தேன். என்னோட வீட்டில் இருக்க என்னோட செல்ல மகாலட்சுமி இவங்க தான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. எல்லாருமே சொன்னாங்க அந்த முகம் வந்து நல்லா குட்டி
குட்டி முகமாக இருக்குது. என் பொண்ணு பேர் கனிஷ்ரீ. கனிஷ்ரீ தான் வீட்டுக்கு வந்திருக்கு, கனிஷ்ரீயோட முகம்தான் இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அழகாக குட்டியே கனிஷ்ரீ தான், மகாலட்சுமியே தான் வீட்டுக்கு வந்திருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க பொண்ணு பிறந்தா மகாலட்சுமி. நிஜமாக எங்கள் வீட்டில் எங்கள் கஷ்டத்தெல்லாம் தீர்க்க வந்து அந்த கடவுள் தான். கரெக்டாக வெள்ளிக்கிழமை தான் இந்த தங்கப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. அவள் வந்ததுலேருந்து எங்கள் பிரச்சனையெல்லாம் நிஜமாக சொல்கிறேன் அவள் தீர்த்து தான் வச்சுருக்கா. அவங்க கல்லை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. அது மாதிரி தட்டுக்கு வைக்கிறதுக்கு சேலை வாங்குவாங்க. நான் சேலை வாங்கலை, போன வீடியோலே நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து பாப்பாவுக்கு தான் நான் ட்ரெஸ்ஸை எடுத்திருக்கேன். அவளுக்கு தான் ட்ரெஸ்ஸை எடுத்து அதை சாமிக்காக நான் நினச்சிட்டு தட்டு வச்சுட்டேன். தட்டில் வந்து அதிலே கண்ணாடி, சீப்பு, தாலிக்கயிறில் இருந்து பூவு, காசு எல்லாமே பாப்பாவுக்கு வாங்கின வளையலி எல்லாத்தையுமே வச்சு பாப்பாக்கே வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன். இதுதான் இவ்வளோ தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சுமங்கலிகள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கும் நான் நலங்கு வச்சு விட்டு எனக்கு கூட தயக்கமாக இருந்துச்சு வைக்கலாமா வேணாமான்னு. ஆனால் அவங்க எல்லாருமே நான் வச்சே ஏற்றுக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப அது வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வந்து பூஜை பண்ணி வர்றது வேற, நம்ம விளக்கு பொருத்தினோடனே அந்த கடவுளே நம்மளை தேடி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை நம்புறவங்க நம்பாதவங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்களே கிளம்புனதுக்கப்புறம் வந்து 108 போற்றிகளுக்கு நான் தனியாக காயின் எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சு 108 போற்றிகள் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பாவும் வந்து உட்காந்தா, அவங்களும் வந்து என் கூட சேர்ந்து காயின் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்தே பூஜை பண்ணோம். அத்தை அங்கே நின்று, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா பொங்கல் வச்சுட்டு நம்ம பூஜையை முடிச்சிருவோம், அப்புறம் ஆளுக வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினச்சி தான் பொங்கலை கரெக்டாக வச்சு விளக்க பொருத்தணும். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு நினச்சது 9 மணிக்குள்ளே எப்படியாவது சமையல் செஞ்சிடலாம்னு நினச்சோம். பார்த்தா அந்த மணி அமையல். நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்றா இருக்குமே, அது மாதிரி கொஞ்சம் லேட்டாகிருச்சு. அதனால நான் அது பண்ணலை. அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு சாமியை கும்பிடுவோன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணது. அதுக்கப்புறம் பாப்பாவும் நானும் சேர்ந்து கரெக்டாக அர்ச்சனை பண்ணி முடித்தோடனே அத்தை சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டாங்க. அன்றைக்கி என்ன சாப்பாடு வச்சுருந்தோன்னா சாம்பார், கோஸு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் புளிக்கூட்டு, உருளைக்கிழங்கு, அப்பளம், வடை போட்டிருந்தோம், உளுந்த வடை போட்டிருந்தோம். சுண்டலை ஊற வைக்கணும்னு நினச்சி அதையும் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங்கில் ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சுங்க. எல்லாருமே அன்றைக்கி ஈவினிங் வந்து இது நடந்ததுக்கப்புறம் எங்கள் அத்தை சொன்னாங்க, மகாலட்சுமி வந்து நம்மளுக்கு நம்ம சொல்கிறவங்களையும் விட எதிர்பார்க்காம யாராவது வருவாங்க, அவங்க ரூபத்தில் தான் அந்த கடவுள் நம்ம இதில் தேடி வருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே அன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு. வந்து யாருன்னா எங்கள் அக்கா. நான் வந்து வர சொல்லியிருந்தேன், ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வரலைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் சாமி கும்பிட்றப்ப அதுக்கு முன்னாடி ஒரு 4 மணி வாக்கில் ஃபோன் பண்ணிவிட்டு வீடு எங்கே இருக்குது நான் வாரேன் அப்படின்னு சொல்லவே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா, ஏன்னா இவங்க வீட்டுக்கு வந்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வராங்க. நம்பவே முடியல. அவங்களும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் கரெக்டாக காலையில் பொருத்தும் போது அவங்க சுமங்கலி எல்லாம் வந்துட்டாங்க. இன்றைக்கி இவங்க வந்துட்டாங்க. சாயந்தரம் சாமி கும்பிடும்போது சாயந்தரம் அவங்க வரவும் சாமியெல்லாம் கும்பிட்டு வச்சுட்டு நல்ல வேளை ஆச்சி வந்து நான் என்னால் முடியலை, டயர்ட் ஆகிடுச்சுன்னு செத்த படுத்துட்டேன். அப்புறம் ஆச்சி வந்து சாமி ரூம் எல்லாத்தையுமே ஒதுங்க வச்சுட்டாங்க. அதனால் ஈவினிங்கும் சாமி கும்பிட்டு எங்கிட்டும் அந்த மகாலட்சுமி அருள் எங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கு. இதே மாதிரியே உங்கள் வீட்டிலேயே நிறைஞ்சு இருக்கணும். அதுக்கப்புறம் மறுநாள் தாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னென்னா காலையில் புனர் பூஜை பண்ணணும். அந்த புனர் பூஜைக்கு நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணும்போது சொல்லும்போது கூட எனக்கு புல்லரிக்குது. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எனக்கு என்னென்ன வேண்டுறேனோ எல்லாமே வேண்டினேன். இன்றைக்கி நான் ரொம்ப வீடியோ எடுத்தேன், நானே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ தூரம் அந்த அம்மாவை நான் ரசித்தேன். இப்போ கூட நான் அவங்கள பார்த்துக்கிட்டே தான் அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்டிலலாம் யார் யார் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வரலட்சுமி நோன்பு சாமி கும்பிட்றீங்க? இல்லைங்க நாங்கள் வட்ட கும்பிடுவோங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு நான் பண்ணியிருக்கேன். இல்லைம்மா நீ இது தப்பா இது தப்புனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். அது மாதிரி எனக்கு வந்து இதில் என்ன சொல்லியிருந்தாங்க, லவ்வாப்பழம் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. லவ்வாப்பழம் கிடைக்கவே இல்லைங்க. அதனால் நெல்லிக்காவும் மாதுளையும் வாங்கி வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பூ வந்து ஒரு மாதிரி ஒய்லட் கலரில் மாறிடுச்சு. அது ஏன்னு தெரியலை, அதையுமே நான் பார்த்தேன். ஒய்லட் கலரில் மாறி இருந்துச்சு, கருகலை அந்த விதத்தில். அதனால் அப்புறம் எடுத்துகிட்டு திரும்ப வேறு பூ மாற்றிட்டு 2 கலசத்துக்குமே பூ மாற்றிட்டு அந்த நோன்பு கயிறெல்லாம் போட்டு விட்டுருந்தேன். அதை எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கலசத்தை கலட்டணும். அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஒவ்வொரு வரலட்சுமி பூஜை வைக்கிறவங்களுக்கும் இதோட வழி என்னன்னு தெரியும்.
ஏன்னா அந்த அம்மாவை நம்ம திரும்ப வீடியோ அப்படியே ஜெகஜோதியாக இருந்துச்சு. சத்தியமாக நான் சொல்கிறேன், ஒரு 3 மாதமாகவே இது வைக்கணும்னு ஒவ்வொரு பொருளாக வாங்கும் போதே நம்ம வீட்டில் கல்யாணம் நடந்தால் நம்ம எவ்வளவு சந்தோஷமாக இருப்போமோ அதை விட அதிகமாக நான் சந்தோஷமாக இருந்தேன். வீட்டில் பூஜை. ஏன்னா போன வருஷம்லாம் அப்படி ஒரு விஷயம் நடக்கலை, ரொம்ப எதிர்பார்க்காம நடந்தது. நான் வந்து ஃபஸ்ட்டு நான் பூஜைன்னு வீட்டில் ஸ்டார்ட் பண்ணதே வந்து முருகருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து காலையில் நான் வந்து வெத்தலை தீபம் போடுவேன். அதுதான் நான் ஆரம்பித்ததுன்னா ஃபஸ்ட்டு அதுதான். அதுக்கப்புறம் குபேர பூஜை பண்ணேன், அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் இருந்தேன், அதுக்கப்புறம் புரட்டாசிக்கு வந்து சாமி கும்பிட்டேன். இப்போ இந்த மகாலட்சுமிக்கு நான் வந்து சாமி கும்பிட்ருக்கேன். அதனால வந்து வீட்டில் வந்து அரிசியில் வந்து இந்த மாதிரி பக்கெட்டில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த பக்கெட்டை எடுத்து நான் வச்சுட்டு அப்புறம் அத்தை வீட்டில் இருந்தும் அரிசி வந்து, ஏன்னா அந்த சின்ன கலசத்துக்கு வந்து பெருசாக இதில் இறக்க முடியாதுன்றக்காண்டி சின்னதாக ஒரு டப்பர் விரல வந்து அரிசி மட்டும் போட்டு வச்சுக்கிட்டேன். அத்தை வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து அரிசி போட்டு வச்சுட்டேன். எனக்கு வந்து இந்த பெரிய டப்பர் வேறு அந்த பெரிய சாமியை இறக்குறதுக்காண்டி போட்டுட்டேன். எந்த வித அசம்பாவிதமும் இல்லாமல் சாமி இறக்கணுன்றக்காண்டி அப்படியே வடக்கு நோக்கி தான் வச்சுருந்தேன். வடக்கு நோக்கி லைட்டாக நகட்டி வச்சுட்டு தூக்கி வைக்கணும்னு சொன்னாங்க. இந்த அலங்கார வீடியோ வந்து நான் ஏன் எடுக்கலைன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் நைட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகி நான் ஒரு ஆளாக பண்ணனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன் சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். சாரீலாம் நான் வாங்கலை, ப்ளவுஸ் வச்சு தான் அந்த மேலே வந்து மேல் பாகத்தை வந்து நான் வந்து ரெடி பண்ணேன். மேலே வந்து கயிறு வச்சு கட்டி எல்லோரும் பண்ணுறவன் தான் நானும் பண்ணேன். அந்த பாவாடை நான் தனியாக வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து சின்ன கலசமாக தான் வைக்கலான்னு ஆகிடும், ஆனால் எனக்கு பெருசாக வைக்கணுன்ற எண்ணம். அதனால தான் நாள் தான் யோசித்தேன், நம்ம பானையை வச்சு இந்த மாதிரி பண்ணுவோம். பானை மேலே தான் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். அவங்கள அதுக்கப்புறம் லைட்டாக நகட்டிட்டு உள்ளே தூக்கி வச்ச உடனே ஒரு அழகாக பார்க்கணுமே, ஐயோ என் மாமியாலாம் தொட்டு அப்படியே முத்தம் கொடுத்துட்டு போனாங்க. அவ்வளவு அழகு. அந்த நீங்களே பாருங்களேன், அந்த டப்பர் வேர்க்குள்ளே இறக்கவும் ரொம்பட்டு அழகாக இருந்தாங்க பார்க்கவே. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றுனா நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹேரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா ஒன்றா எடுத்தால் தான் நான் உள்ளே வந்து இந்த கலசத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், கீழே இருக்க கலசத்தில் தான் அரிசி வச்சுருக்கேன். அது எப்பயுமே நிரந்தர கலசம், இனி அதை தூக்கி அப்படியே வச்சுருவேன். இந்த முகப்பை மட்டும் மாற்றிடலான்னு நினச்சிருக்கேன். முகப்பை மட்டும் இதுலேருந்து கலட்டி நிரந்தர கலசத்தில் வச்சுட்டு அப்படியே நம்ம சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருக்கேன். அதனால எல்லாத்தையும் ஒன்றுனா பொறுமையாக கலட்டேன். ஏன்னா நம்ம எல்லா பக்கமும் நூல் சுற்றி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த நகை எல்லாமே மஞ்சள் தண்ணியில் கழுவி வச்சுட்டேன், நாளே காயட்டோன்னு. அதுக்கப்புறம் அந்த நகையை தான் நான் சாமிக்கு போட்டு விட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள தூக்கி கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்றா எடுத்து நானே அதை இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நிரந்தர கலசத்துக்கு மாற்றணும்னு சொன்னேன்ல, கொஞ்சம் அந்த வேலையும் பார்த்தேன். உள்ளே இருந்த தீர்த்தத்தை அப்புறம் அந்த இதில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு ஏன்னா அதில் நம்ம தண்ணியில் போட்டிருக்க அந்த விஷயத்தை பற்றி எல்லோரும் சொல்லுவாங்களான்னு தெரில. தண்ணியில் போட்ட மஞ்சள் எல்லாமே ஊறிடும். அதை நம்ம வந்து எதுலையாவது இடித்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி அதில் போட்டிருக்க ஏலக்காய் எல்லாமே சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அதில் வச்சிருக்க தேங்காவை வந்து நம்ம வந்து இனிப்பு பொருளுக்கு பயன்படுத்தலாம். கவுச்சிக்கு நம்ம நான்வெஜ் சமைக்காமல் வெஜிடேரியனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சளவு இனிப்பாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்து வச்சிருக்க தேங்காய் நாளைக்கு தான் நான் வந்து ஏதாவது செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம மித்த பொருளெல்லாம் எடுத்து நம்ம எப்பயும் போல் சாமிக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். பச்சை கற்பூரம் எல்லாத்தையுமே நான் எடுத்து சாமிக்கு வச்சிருக்க தீர்த்த தண்ணியில் நான் போட்டுட்டேன். இந்த பச்சை கற்பூரத்தை பொறுத்தளவு நம்ம யூஸ் பண்ணுற பணம் வைக்கிற எல்லா இடத்துலையுமே பச்சை கற்பூரம் இருக்கணும். நம்ம வந்து அந்த பணம் வைக்கும் போது அந்த இதை பிரித்து நம்ம அந்த பணத்தை பார்க்கும்போதே அவ்வளவு வாடையாக இருக்கும். அந்த வாடை தாங்க நிஜமாக வைப்ரேஷன், அந்த பக்தி தான். இப்போ நான் என்னோடய சாமி ரூம்குள்ளே வந்து நான் அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும். அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இது வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்துக்கிட்டே இருக்குது, ட்ரெண்டாக இருக்குதுன்னு எல்லோரும் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நிஜமாக நான் அதுக்கு பண்ணலை. நான் மனசார நான் ஒன்று சொல்கிறேன், யார் வராங்க வரலை, எனக்கு அந்த அம்மா வீட்டுக்கு வரணும். என் வீட்டில் என்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே நான் மனசார நான் நம்பினது என்னென்னா, மனுஷங்க யாருமே தீர்க்க போகிறதில்ல, அந்த கடவுள் மட்டும்தான் தீர்க்கும் நான் நம்பினேன். அதனால நான் சாமி கும்பிட்டேன். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் நம்பினீங்கன்னா கும்பிடுங்க. யார் எதை சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க, யாரை பற்றியும் முதல்ல கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மனசுக்கு சரின்னு படுதா
தைரியமாக பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம வீட்டில் இருக்க கணவர்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும், வேறு யாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அந்த விதத்தில் என் வீட்டுக்காரர் நீ தோன்றதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் சொல்லலைன்னா என்னால் பண்ணியிருக்க முடியாது, அவங்களும் உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் பண்ணிட்டேன். என் மாமியாரும் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தனால நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இல்லைங்க எங்கள் வீட்டில் யாருமே இல்லை எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒன்றும் இல்லை, மகாலட்சுமி அம்மா படத்தை எடுத்து வைங்க, எப்பயும் போல் வீட்டில் விளக்கு பொருத்தி சாமி கும்பிடுங்க, அதை பண்ணாலே போதும், பரிபூர்ணமாக கிடைக்கும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியலையா, வீட்டில் ஒரே ஒரு தாலி கயிறு இருந்தால் போதும், மஞ்சள் குங்குமத்தை வச்சு போய் அவங்களுக்கு கொடுத்துருங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா, நான் வந்து போன தடவை இப்படி தான் மற்றவங்களுக்கு நான் கொடுத்தேன். இந்த தடவை அந்த அருள் எனக்கு கிடச்சிருக்கு நான் வீட்டில் வைக்கிறதுக்கு. இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் பண்ண விருப்பம் இருக்கவங்க பண்ணுங்க. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ சாமி கும்பிட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீட்டில் எல்லா வித செல்வமும் பெருகும். நான் ஒன்று தான் வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு கடவுளேன்னு. அது ஒன்று இருந்தாலே போதுங்க, நம்ம என்ன வேணால் சாதிச்சிடலாம். வேற என்ன இருக்குது சொல்லுங்கள். அன்னைக்கு மகாலட்சுமியே என் பொண்ணு தான், சூப்பராக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்க கும்பிட்றாங்கன்றதுக்காண்டி நான் கும்பிடலை, எனக்கு கும்பிடணும்னு மனசளவில் தோணுனால தான் நான் கும்பிட்றேன். கும்பிட்டும் நல்லபடியாக முடிஞ்சது. இதே மாதிரியே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாம் பார்க்கலன்னா நான் வந்து இந்த மாதிரி திரும்ப நான் வந்து வீடியோ போடுவேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அவ்வளோ வேலை இருந்துச்சு. அவ்வளோ வேலையிலையுமே இந்த மாதிரி வீடியோவை எடுத்து போடுறது ரொம்ப கஷ்டம். வீடியோ எடுத்து போடுறவங்களுக்கு அதோட அருமை தெரியும். சும்மா ஏதோ எடுக்கிறாங்க போடுறாங்கன்றதுக்காண்டிலாம் யாருமே வீடியோ போடுறது கிடையாது. நம்ம பண்ணுற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு 4 பேருக்கு ஏதோ ஒரு பலன் இருக்குன்றனால தான். மறக்காமல் நான் வந்து சாமியை எப்படி அலங்காரம் பண்ணியிருந்தேன்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள். எனக்கு நான் வந்து தனிப்பட்ட முறையில் யாருக்கு எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அலங்காரம். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த குபேரரெல்லாம் அழகாக நாளே நானே வந்து யோசிச்சு அதை வந்து ரெடி பண்ணேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, எல்லாமே அழகாக இருந்துச்சு. கலசத்தை ஒன்றுனா பிரிக்கிறப்பல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்கிட்ட எல்லாமே பிரித்து நல்லபடியாக முடிச்சாச்சு. கலசத்தை மேலே வச்சுட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் எனக்காண்டி பண்ணுங்கள். சரி வாங்க, இனி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விலை பெறுவது உங்களுடைய அருமை தோழி. மறக்காமல் எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய். மிக்க மிக 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 நன்றி. என்னோட வரலட்சுமி நோம்புக்கு வந்தவங்களுக்கும் சரி, எனக்கு உதவி பண்ண எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.